பகல்லையே கனவு காண்றேன்னு மாப்பிளைக்கு என்னாச்சு? நாங்கெல்லாம் ராத்திரி தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு கனவு காணுவோம். பகல்லையே தண்ணி அடிக்காம கனவு காண்டிய நான் மாட்டேன். என்ன ஒண்ணு இல்ல மாப்பிள, இவ்வளவு நாளா நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க எல்லாரும் பாத்துருக்கோம். இன்னைக்கு என்னமோ வித்தியாசமா இருக்கீங்களே, என்ன மாப்பிள? அடே மாப்பிள தண்ணி அடிச்சாலும் தம் அடிச்சாலும் பொண்ணு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நேற்றுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியல. நேற்றுக்கு பார்த்த பொண்ணு மாப்பிள இதையிட்ட டச் பண்ணிட்டா. சோ மாப்பிள டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. ஓ, அப்படியா விஷயம்? இன்னும் ஒண்ணு, எல்லா விஷயத்தையும் ஒழுங்கு முறை இல்லாம நம்ம கிட்ட சொல்ற மாப்பிள இத மட்டும் மறைச்சிட்டு மௌனம் சாதிக்கிறாருன்னா என்ன விஷயம் சொல்லுமாப்ல? சொல்றேன். இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து மயங்காதனா இந்த பௌனாவை பார்த்து மயங்கிட்டேன். மாப்பிள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல மாமா, எனக்கு கல்யாணம் ஒண்ணு இருந்தா அது அந்த பௌனாவோட தான். கவலையே படாத மாமா, நான் இருக்கேன். நல்ல ஐடியா கொடுக்குறேன். இந்த விஷயத்துல உங்க ஐடியா தேவையில்லை மாமா, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டு போறேன்? ஐடியா தேவையில்லைங்கிறேன். காதலிச்ச உடனே மூளை வேலைச்சி ஆரம்பிச்சிட்டியா? இருக்கும். அப்பா விநாயகா, எல்லாத்துக்கும் முதல்ல நீதான் சொல்றாங்க. எனக்கும் அப்படித்தான்ப்பா. நீதான் முன்னாடி நின்று என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பாடுறா மாப்பிள, இது என்ன கோலம்? சாமியார் ஐக்கியா? மாமா, உங்களுக்கே எத்தனை நாள் நான் மாப்பிள்ளையா இருக்கிறது? இப்போ பௌனாவுக்கு மாப்பிள்ளை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அத மாப்பிள்ளை விநாயகர் தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். மாப்பிள நான் என்ன சொல்றேன்? ஒண்ணு பேசாதீங்க, வாங்க என் பின்னாடி. என்ன அது இவ்வளவு நாள் மாமா மாமான்னு சொந்தம் சொல்லி கூப்பிடான்னு வச்சேன். இப்ப கதையே மாத்திரம். வா, என்ன நடக்கும் பாப்போம். தெய்வாம்சமான பொண்ணு. எனக்கு இவதான் மருமகன் என் மனசுல பட்டு போச்சு. கோபால சொல்லுண்டா, என் மகனுக்கு இவதான் பொண்டாட்டி. ஐயா முருகையா, எப்படியாச்சும் இதை முடிச்சு வச்சுக்கையா. எப்படி சூப்பர் மாப்பிள. வாங்க மாப்பிள, வாங்க. உன்னை விட்டா எனக்கு யாரப்பா தோணிருக்கா? எப்படியும் உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்க, அதனாலதான் நாங்களே வந்துட்டோம். வந்ததே தப்பு, இதுல சிரிப்பு வேற. இங்க பாருங்க, நாங்க எந்த வித குழப்பமோ பிரச்சனையோ பண்ணங்க வரல. அன்னைக்கு என்னமோ அசம்பாவிதமா தப்பு தப்பா நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துருங்க, மனசுல வைக்காதீங்க. மறக்கக்கூடிய சம்பவம் அது. மறக்க முடியாதுதான். சுத்தி விளக்காம விஷயத்துக்கு வரேன். எங்க மாப்பிள்ள ராயசம் இருக்கும், உங்க பொண்ணு போலாக்கும் கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணிடலாம்னு வந்திருக்கோம். இங்க பாருங்க தம்பி, நீங்க ஒரு தப்பான முடிவு எடுத்து வந்திருக்கீங்க. தயவு பண்ணி சொல்றேன், முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க பெரியவங்க, இப்படிதான் பேசக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத பாருங்கயா, உங்க பொண்ணு பின்னாடி சுத்தி காதலிச்சு காலத்தை ஓட்டவோ இல்ல தூக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்டவோ எங்க மாப்பிள்ளைக்கு இஷ்டம் இல்ல. உங்க சம்மதத்தோடையும் உங்க பொண்ணு போனோட சம்மதத்தோடையும் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இத பாருங்க, உங்க தடாரடி பேச்சு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்க அந்தஸ்தை பார்த்து நான் பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாலும் முதல்ல என் பொண்ணு சம்மதிக்கணும். எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா முருகன் சம்மதம் கொடுக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். இதுக்கெல்லாம் எதுப்பா முருகன் கிட்ட சம்மதம் கொடுத்து? இவரை எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கலாட்டை பண்ணி அடி வாங்கினவர்ல இவரும் ஒருத்தர் தானே, அதனால இவரை எனக்கு பிடிக்கல. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க மாப்பிள்ள அவ்வளவு மொத்தம் கிடையாது. ஏதோ நாங்க கம்பல் பண்ணாலும் உங்க வீட்டுக்கு வந்தாரு. ஆமாமா, அப்படி வந்ததுனாலதான் உங்களை பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. இது பாருங்க, அவரோட சந்தோஷத்துக்காக என்னோட வாழ்க்கையை என்னால கெடுத்துக்க முடியாது. தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடுங்க.
தம்பி, இல்லாதவனுக்கு என் பொண்ணு கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர ஒரு பொல்லாதவனுக்கு என் பொண்ணு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்துக்குங்க. நீ பாருங்க, எனக்கு கல்யாணம் நடந்தா அது உங்க பொண்ணு போனோட தான். இன்னைக்கு நான் போறேன், ஆனா மறுபடியும் நான் வருவேன். என்னம்மா அது? எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு போயிட்டானுங்க. அதுவும் நல்லதுக்கு தானப்பா. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆண்டவனுக்கு அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அப்பவாவது உங்களுக்கு புத்தி வந்து திருந்தட்டும். என்னம்மா சொல்ற? நாம நல்லதே நினைப்போம்ப்பா. சரிம்மா. டேய் டேய், சொல்லுடா அவகிட்ட, சொல்லுடா அவகிட்ட. என்ன வெறுங்கையில காக்கா விடுற? நான் இல்லைங்க, ஆத்தாதான். எதுவா இருந்தாலும் கீழே வந்து பேசாமா? எதுக்கு மேல வா, அந்த வரேன். ஏய், எதுவா இருந்தாலும் உனக்கு தெரியாம இருக்காத. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஆத்தா வராங்க, அவங்க கிட்டே கேட்டுங்க. என் புள்ள விட்டுவிடும். உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன். என்ன இவனும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன விஷயம் சொல்லு. அது வந்து ஒண்ணுல உனக்கு கோவம் வரும். கோவம் சொல்லாதீங்க. சொல்லாம இருக்க முடியாது. அப்ப எனக்கு கோவம் வர அளவுக்கு சொல்ல பாருங்க. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன், ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அழகா இருக்கா. அவனால குடும்பத்துல குழப்பமே வராது. அதை எப்படி உறுதியா சொல்றீங்க? சொல்லேண்டா, அவ கடவுளுக்கு ரொம்ப பயந்த பொண்ணு. அப்படி போட அருவாத. அப்போ பூஜை ரூம்ல உங்களுக்கு ஒத்தாசுக்கு ஆள் பிடிச்சிங்க. பூஜை ரூம்ல எனக்கு ஒத்தாசையா இருப்பா. உனக்கு ஒரு குறையமெல்லாம் பாத்துக்குவா. நீ சரின்னு சொல்லு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி, அவங்க நம்ம ஜாதி தானே? ஏய், என்னடா சொல்ற? அதை உடைக்கதான் கேக்குறேன். அந்த பொண்ணு நம்ம ஜாதிக்கார பொண்ணு தானே? ஜாதி ஒழியம் சொல்லிட்டு செத்தானே உங்க அண்ணன், அவன் மறந்துடாதரா? ஆமாமா, ஜாதி ஒழின்னு சொன்னதால தான் அவர் அநியாயமா குத்தி கொண்டுட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம சொந்தக்காரெல்லாம் ஒண்ணு சேர்ந்து எனக்கு பொண்ணு கொடுக்குறதுன்னு தீர்மானம் போட்டாங்க. அதை உடைக்கிறதுக்காக தான் கேக்குறேன். அந்த பொண்ணு நம்ம ஜாதியா? கோயில் பூசாரி பொண்ணு, பார்த்தா நம்மளும் மாதிரி தெரியலையே. அப்போ இனிமே அந்த பேச்சா இருக்காத. எந்த ஜாதியாவது நான் கல்யாணம் பண்ணலாம்னா எப்போ ஒரு பொண்ணை காதலிச்சு நான் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பேன். அது மட்டும் இல்ல, ஒரு கல்யாணம் புரோகிற கூப்பிட்டு எந்த ஜாதியா பரவாயில்லையா பொண்ணை கூட்டு வேணா லைனா கூட்டு நிக்க வச்சிருப்பான். அதெல்லாம் இல்லாம நான் அடமா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நான் ஒரு ஜாதி வரி பிடிச்சவன் இல்லைங்கிறத நிரூபிக்கதான். என்னைக்கு நம்ம சொந்தக்காரங்களாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு பொண்ணு கொடுக்கூடாதுன்னு திட்டம் போட்டாங்களோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம ஜாதிக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் மூஞ்சிலையும் கரிய பூசணும். என் அண்ணன் மேல சத்தியம். ஏய், போகாதடா, இல்லடா, சொன்னா கேளடா, போகாதடா. டேய்.